ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கொலுசு வாங்கினதுல இருந்து அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்தப்போயுமே நிறைய பேர் ஏன் நீங்க சென்னை போய் வர்றீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. கொலுசு வாங்கினது விஷயமாவே நிறைய பேசியிருந்தீங்க. அதை பத்தி நானும் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. அதனால இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து ஒருத்தவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கொடுங்களேன். தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நேத்து நான் வீடியோ எடுக்காம இருப்பேன் நானும் நினைக்கல. ஏன்னா குட்டிமா அப்படிங்கிற ஐடியில இருந்து கார்த்திகா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ண கார்த்திகா. என்னோட நேம் பாண்டிச்செல்வி, நர்ஸ். இப்போதான் ஒர்க் போயிட்டு வந்தேன். நான் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்கு. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த வீடியோ நேத்தே அப்லோட் பண்ண வேண்டியது. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ரேஷன் கார்டில் இப்போ எங்கள் வீட்டில் வந்து அப்பா பேர் அம்மா பேர் இவங்க பேர் இதுக்கு முன்னாடி இருந்தது. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னோட ஆதார் கார்டு இங்கே இருக்கிற லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமே என்னோட பேர் வந்து ஒடியா லாங்குவேஜில் எழுதலை இல்லைங்களா, இங்கிலீஷில் முதல்ல இருந்தது. அப்பயுமே மாதத்தில் எப்பப்போ அரிசி கொடுக்குறாங்களோ அப்போ வந்து எங்கள் ஊர் தலைவர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க சொன்னாதான் என் பேரில் அரிசியே கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த தமிழ்நாட்டில் இருந்த டைமில் கேஒய்சின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. அது நிறைய பேர் செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னால் பண்ண முடியலைங்களா, இவர்னாலையும் முடியல. நாங்கள் அங்கே இருந்துட்டோம். அங்கேயே என்னோட அத்தை பண்ண சொன்னாங்க. சில சுச்சுவேஷன் இவர் வேலைக்கு போயிட்டே இருந்தார். சரி வீட்டுக்கே போய் பண்ணிக்கலான்னு பார்த்தா நேற்று வந்து அரிசி போட்டாங்க. நாங்கள் இன்னும் அரிசி வாங்கவும் இல்லை. எங்கள் 2 பேரோடது பண்ணாமல் இருக்கவும் எங்கள் 2 பேருக்குமே அரிசி கொடுக்கல. ரேஷன் கடையிலே இருந்து கேஒய்சி மாற்றலாங்களாம். அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி எதுவுமே முடியாமல் ஒரு 1:30 ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி 1:15க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தேன். வீட்டு வேலைக்கு கரெக்டாக இருந்தது. சில நாள் வந்து காலையிலேருந்து நான் தொடர்ந்து வீடியோ எடுத்துருவேன். நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கம்மியான வீடியோங்கும்போது மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் வந்ததே 1 மணிக்கு மேலேங்களா. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். நானும் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டேன்னு அப்படியே டைம் ஆயிடுச்சு. வீடியோவும் எடுக்க முடியல. இப்போயே வீடியோ கொஞ்சம் இருட்டாக தெரியும். தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வீடியோ போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அதனால இன்றைக்குமே சாயங்காலம் தான், இன்றைக்கி தான் தலை குளித்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு இன்றைக்கும் மண் எடுத்திருக்கோம். அந்த கேஒய்சி பண்ணாமல் எங்கள் 2 பேர்லேயும் அரிசி வரலங்கிறக்காண்டி தான் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. இந்த பிரச்சனை இங்கேயே ரேஷன் கடையில் முடியுமா, இல்லை தாலுக்கா ஆஃபீஸ் போய் மறுபடியும் நாங்கள் எங்கள் 2 பேர்லேயும் புதுசாக ரேஷன் கார்டு போடுறதா என்னன்னு தெரியல. எல்லாமே திங்கட்கிழமை தான் தெரியும். அவ்வளோ குளிர். அதனால தான் என்னால் உங்களுக்கு விஷ் பண்ண முடியல. தயவு செய்து மன்னிச்சிருங்க. பி லேட்டட் விஷஸ். சாரி சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் வந்து கோகுல் அப்படிங்கிற ஐடியில இருந்து தமிழ்நாடு வந்து 5 மாசம் ஆக போகுது. உங்க ஊர்ல மாப்பிள்ளைய பத்தி என்ன சொன்னாங்க சிஸ்டர்? எங்க மாப்பிள்ளை தங்கம் தான், எனக்கு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் தமிழ்நாட்டுல இருக்கும்போதே வந்த கொஸ்டின், நாங்க ஊருக்கு வர்ற டைம்ல வந்தது. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலைங்களா, அதனால சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இங்க இருந்து போயிருக்கீங்கல்ல, எங்க வீட்டுல ஒரு 5 மாசம் இருந்திருப்பீங்க. 4 மாசமோ 5 மாசம். மாப்பிள்ளைய பத்தி உங்க ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து அமைதியா இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் போன ஒரு 2 மாசத்துல எல்லாம் யாரு கூட எதுவும் பேசல. அக்கா பசங்க அத்தை பசங்களுமே ஏன்க்கா மாமா பேச மாட்டாரு எங்க கூட, இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க சின்ன பசங்க. அது பழகுனதுக்கு அப்புறம் இவ்வளோ பேசுறாருங்கிற மாதிரி, கரெக்டா பேசுறாரு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பெரியவங்களுக்குமே பிடிக்கும். குமாரன் திரு அப்படிங்கிற ஐடியில இருந்து இன்வெஸ்டிங் மணி இன் கொலுசு இஸ் எ வேஸ்ட் இன்சைட் பை கோல்டன் ஸ்டட் தட் இஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. எனக்கும் புரியுது. நிறைய பேர் வந்து அக்காவோட பொண்ணுக்கு கொலுசு எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் ஒரு பார்சல் அனுப்புனதா இருக்கட்டும், நீங்க ஏன் இவ்வளோ மெனக்கெடுறீங்கன்னு கேட்குறீங்க, நீங்க ஏன் இவ்வளோ செய்றீங்கன்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணாதன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. எனக்கு என்னன்னா, இவர் தானே தாய் மாமா. அப்போ இப்போ நான் இங்கேருந்து என்னோட அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஒரு கொலுசு மாற்றிடுவாங்க. அது இல்லாமல் எனக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு தேவையானது எடுத்து கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைமு. நான் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. தாய் மாமா அப்படிங்கும்போது அத்தை நான் தானே, அதனால இந்த மாதிரி ரீசனுக்காக செய்கிறேன். இன்னொன்று வந்து அஷ்டமியில் நான் அந்த பார்சல் அனுப்புனது வந்து நான் இங்கே இருந்திருந்தேன்னா செஞ்சுருக்கணும். என்ன 2 பொண்ணுக்கு செஞ்சுருக்க மாட்டேன்,
ஒரே ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்து ஊட்டி விடணும். இதுதான் அந்த அந்த டேவோட ஸ்பெஷல். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். ஸ்வீட் வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதிரசம். இப்போ நான் இங்கே இருக்கும்போது தமிழ்நாடு ஃபுட்டெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன். உண்மையாகவே தான், அதிரசம் முறுக்கு இப்போ கூட மிஸ் பண்ணுறேன். ஆனால் அம்மா வேலைக்கு போகிறாங்க, எனக்காக மெனக்கெட்டு லீவ் போட முடியாது. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் வேணும். அப்படிங்கிறப்போ எப்பயாவது லீவ் கிடைச்சா அவங்க அனுப்புறது வேற. நான் கேட்டுட்டேன் அப்படின்னாலும் பிள்ளை கேட்டுருச்சேன்னு கொடுக்கறதுக்கு மெனக்கெடுவாங்க இல்லைங்களா? அதனால் நான் அதிகமாக கேட்டுக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும்போது அக்காவோட ஆசையை நான் நிறைவேற்றுறங்கும் போது எனக்கு சந்தோஷம்தான். இன்னொன்று, அம்மாவுக்குமே அக்கா கேட்டதில் ரொம்ப ஹாப்பி, பிடிச்சிருக்கு கேட்குறாங்கங்கிறனால தான் செஞ்சாங்க. அம்மாவுமே எந்த சிரமமும் படல. எனக்கு கொஞ்சம் தோணும், நம்மளுக்காக ரெஸ்ட் எடுக்காமல் இப்படி பண்ணுறாங்களேன்னு தோன்றனால நான் கேட்க மாட்டேன். எனக்கு அவங்களுக்கு செஞ்சது ரொம்ப ஹாப்பி தான். நான் எந்த வஞ்சகத்தோடையும் எதுவும் செய்யலை. அதனால் யாரும் அப்படி நினைக்க வேணாம். வந்து 2வது பொண்ணுக்கு இருக்கா, வாங்கி கொடுத்தீங்களா, இந்த மாதிரி ஏதோ கேட்டுருந்தீங்க. 2வது பொண்ணுக்கு வெள்ளி கொலுசு வந்து 2000 வாங்கினாங்களாம். அது வந்து அக்காவே வாங்கி கொடுத்துட்டாங்க. பெரிய பொண்ணுக்கு 3000 3000 சில்லறங்கிறனால அவங்களால முடியல, நான் வாங்கலைன்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வீட்டுக்கு மூத்த பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு தானே, அப்போ அவளுக்கு கிடைக்காம சின்ன பொண்ணுக்கு கிடச்சிருக்குங்கும் போது பெரிய பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பா. எல்லாருக்கும் இருக்கிற அந்த சேடு இல்லையா, இவளுக்கு மட்டும் கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கலையான்னு ஃபீல் பண்ணுவாங்கிறனால நான் அதை எடுத்து கொடுத்தேன். இன்னொன்று, நாங்கள்லாம் இதை செய்கிற முறை தான். இதையே இவர் தமிழ் மாப்பிள்ளையாக இருந்திருந்து தங்கச்சியாக இருந்திருந்தா இந்த செலவெல்லாம் கம்மி தான் நான் செஞ்சுருக்கிறது. உண்மை தானே? தமிழ்நாட்டில் எவ்வளோ செய்யணும். தாய் மாமாங்கும்போது தங்கச்சி பொண்ணுக்கோ இல்லை அக்கா பொண்ணுக்கோ என்ன வேணும்னாலும் செய்யணும். அவங்க கேட்ட உடனே அதை கொடுக்குற மாதிரி தான் வரும். இல்லாட்டி தாய் மாமாவே கஷ்டப்படுவாங்க. என் தங்கச்சி பொண்ணு கேட்டா என்னால் முடியல, என் அக்கா பொண்ணு கேட்டா, அந்த மாதிரிலாம் அதிகமாக செலவு பண்ணல. ஏன் நீங்கள் வெள்ளியை ப்ரெசன்ட் பண்ணீங்க? வெள்ளியை எடுத்து கொடுத்தது வேஸ்ட்டு தான். கோல்டில் ஏதாவது எடுத்து கொடுத்துருக்கலாம். எனக்கும் புரியுது. நான் இப்போ தான் ஊரில் இருந்து வந்திருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஏதோ இங்கே வந்து இங்கே யாரும் கோல்டு போட மாட்டாங்க. கோல்டு வாங்கினாலும் எங்கிட்ட போடுவாங்க, இல்லை வீட்டில் யாரும் போட மாட்டாங்க. நீ வாங்கி கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். வீட்டில் இருந்து வாங்கி கொடுத்தா வேஸ்ட் இல்லை. நான் இப்போ ஒரு 3000 ரூபாவுக்கு ஒரு டாலரே நான் வாங்கி கொடுத்தாலும் அவள் அது பெரிய ஆள் ஆகும்போது அதை மாற்றிட்டு அவளுக்கு என்ன வேணாலும் அவள் செஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டது உண்மைதான். நான் ஏன் வெள்ளியை முதல்ல எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா, அதெல்லாம் செய்யலாம். அவங்க இப்போ தான் சின்ன பொண்ணுங்க, பெரியவங்கள வரும்போது செய்யலாம். என்னன்னா, ரொம்ப பசியில் இருக்கிறவங்க சாப்பாடு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தண்ணியாவது குடிச்சு நம்ம பசியை தீர்த்துக்கணும் தானே நினைப்பாங்க. அப்படிங்கும்போது அவளுக்கு இருக்கிற சின்ன ஆசை என்கிட்ட இது கூட இல்லையே, வெள்ளியில் ஒரு கொலுசு கூட இல்லை. அப்படிங்கிறப்போ நான் முதல்ல அந்த கொலுசுக்கு இருந்த ஆசையை முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆசையோ அதை தாய் மாமாவா சேரு செய்யட்டும், அவர் கூட சேர்ந்து நானும் செய்கிறேன். இந்த மாதிரி யோசிச்சு தான் செஞ்சேன், வேற எந்த எண்ணமுமே இல்லை. உங்ககிட்ட இதை பற்றி தான் நான் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப ஆச்சரியம்னு நினைக்கிறேன். இவருக்கு சளி பிடிச்சிருச்சு, இவருக்கு ஃபீவரே வராது. ஆனால் எனக்கு இன்னும் சளி பிடிக்கல, அந்த தலைவலி சுத்தமாக இல்லை. தஞ்சாவூர் பொண்ணு அப்படிங்கிற ஐடியிலேருந்து காப்பிரைட் வராமல் வீடியோ போட ஐடியா கொடுங்கன்னு இருக்கு. காப்பிரைட் வராமல் நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, விளாக் வீடியோ, விளாகில் வந்து சாங் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இப்போ என் வீட்டில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது இன்னொருத்தவங்க வீட்டில் பாட்டு ஓடுனாலும் அது கேட்டாலுமே தப்பு தான். அதை வந்து உடனே காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. யூடியூப்பில் என்சிஎஸ் சாங்குன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து அதில் நிறைய பேர் டூப்ளிகேட்டும் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால் நாங்கள் சொன்னோங்கிறதுக்காண்டி நீங்கள் செய்ய வேணாம். முக்கியமாக ஷார்ட்ஸில் வந்து எத்தனை சவுண்டு கேட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை, பாட்டு சவுண்டாக இருக்கட்டும் இல்லை வேறு என்னவா இருந்தாலும். ஆனால் விளாகு யூடியூப் சேனலில் விளாகாக நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் எந்த பாட்டு சத்தமும் கேட்கக்கூடாது. முக்கியமாக மைக் சவுண்டு கூட சில டைம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலெல்லாம் சாமி பாட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஐயரெல்லாம் ஓதுவாங்கல்ல அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அருவமனை, அருவா இந்த மாதிரி அதிகமான விஷயம் அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல சும்மா விளாகாக எடுக்கும்போது. ஆயுத பூஜைக்கு நம்ம போட்டிருந்தோம்ல கட் பண்ணுறது, அது பிளட் காமிக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் பிளட்டு காமிக்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் காமிக்கிற மாதிரி சூழ்நிலை அப்படின்னா, நீங்கள் நிறைய டைம் நான் தமிழ்நாடு போயிட்டு அந்த திருவிழா வீடியோவில் ஆடு வெட்டுறதெல்லாம் காமிச்சிருப்பேன்.
அதில் இமோஜ் கொடுத்துருவேன், இல்லாட்டி பிளர்ரு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் தேடிக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால எங்களோடது வர்றதில்ல. வேறு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ரம்யா பாலு அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர், ஹோப் யூ அண்ட் ஃபேமிலி டூயிங் குட். எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, எப்படி இப்படி ஃப்ளூயண்ட்டாக ஒடியா லாங்குவேஜ் பேசுகிறீங்க, எப்படி லேர்ன் பண்ணீங்க? எனி டிப்ஸ் இருந்தால் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கேன் சிஸ், தேங்க்யூ அப்படின்னு இருக்குது. நான் சரியா ஒடியா பேசுறேனா? நான் பேசுறது நிறைய பேர் இங்க சிரிப்பாங்க. ஐயோ சத்தியமா அதுதான் உண்மை தெரியுமா? அது என்ன, உச்சரிப்புல தான் பிரச்சனையே வரும். என்னை விட தேஜு அழகா சொல்லிட்டு போயிடுவா. இது கூட உனக்கு சொல்ல தெரியலையாமான்னு அவ என்ன கிண்டல் பண்றது ஒரு நாள் நான் வீடியோல காமிப்பேன். நீங்க எல்லாரும் பார்த்து சிரிப்பீங்க. நிறைய விஷயம். இருங்க ஒரு நிமிஷம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. பொத்தரோ. 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 எனக்கு வராது. பொத்தரோ கல்லு. இது இந்த இலையோட பேரும் கல்லோட பேரும் ஒரே பேரு. இந்த இலைக்கு என்ன சொல்லுவீங்க? பொத்தரோ. கல்லுக்கு பொத்தரோ. பாருங்க. பொத்தரோ. பொத்தரோ வராது எனக்கு. இந்த வார்த்தை சுத்தமா வராது. இந்த மாதிரி என்கிட்டயுமே நிறைய மிஸ்டேக் இருக்கு. இங்க வந்து ஒரு 5-6 மாசம் இருந்துட்டேன் அப்படின்னா அந்த 6வது மாசம் 5வது மாசத்துல நல்லா பேசுவேன். தமிழ்நாடு போயிட்டேன் அப்படின்னா போன உடனே தமிழ் ஓரளவுக்கு சரியா வந்துடும். ஆனா இங்க வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் திணறுவேன். இதே மாதிரி போறனால இப்ப வரையுமே நான் சரியா கத்துக்கல. ஆனா இங்க வந்துட்டு ஒரு 6 மாசத்துலயே புரிய ஆரம்பிச்சது. இவங்க நம்மளை திட்டுறாங்களா, இவங்க கூட நம்ம பேசுறாங்களாங்கிற சிச்சுவேஷன்ல இருந்தனால சீக்கிரமாவே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பொருளை எடு, வேணாம் அப்படிங்கிற சின்ன சின்ன வார்த்தை கத்துப்பேன். அதுக்கப்புறம் சீரியல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன். அந்த ரியாக்ஷன், எமோஷன்ஸ்லாம் வச்சு இந்த இடத்துல அப்போ இதுதான் சொல்லுவாங்களோ, இந்த இடத்துல அதை சொல்லுவாங்களோ, அப்படியெல்லாம் கத்துக்கிட்டது. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் அடிச்சு சொல்லுவேன், இவர் மட்டும் எனக்கு கத்தே கொடுக்கல. இது வேற தப்பு தான். சரி பாவம் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு கூட என்ன பாவமா நினைக்கல. நீ கத்துக்கோ, நீ பேசு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுதான் அது எனக்கு தெரியும். நீங்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து தனு அப்படிங்கிற ஐடியில இருந்து அக்கா தேஜு தமிழ் பேசுற வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நாளைக்கு வர்ற டே விலாக்ல பாருங்க. அவ பேசுறது என்ன, பாட்டு பாடுறதையே உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். பிரதிகா பாரத் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹாய் கார்த்திகா, ஹவ் ஆர் யூ, ஹாப்பி ஜர்னி. தென் ஃப்ரம் மதுரை யூ ஹேவ் டைரக்ட் ட்ரெயின் டு பேலசூர். From Madurai you have direct trains to Balasur. Then why you going Chennai so long to know ma? It's very near to you. முதல்ல ஸ்கூல் போயிட்டே இல்லடி, எனக்கு டவுட் இருக்கு. இல்ல நான் படிச்சது நீங்க எந்த திக்கோ இல்லாம திணறு இல்லாம இப்ப படிக்கணும். சரி ஹாய் கார்த்திகா, how are you, happy journey. Then from to Madurai you have direct train to Balasur. Then why you going Chennai to Songlong? இல்ல தப்பு. சரி சரி அடி அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. சரி சரி எனக்கு படிக்க தெரியல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு இருக்கு. அந்த மெயின் ரீசன் வந்து டைரக்ட் ட்ரெயின்ல வந்தா போர் அடிக்கும். ட்ரெயின்ல உட்காந்து உடம்பு வலிக்கும். எவ்வளவு நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். மதுரையில இருந்து ஒடிசாக்கு. ஆமா அதுதான் ரீசனா? திண்டுக்கல்ல இருந்துமே இருக்குல்ல. திண்டுக்கல்ல இருந்து இருந்தாலும் சரி, டைரக்ட் சென்னை இருந்து இல்லை, நம்ம கொட்டங்குடி பஸ்ல வந்தா உனக்கு போர் அடிக்காம நல்லா ஹாப்பியா வந்துடும். சரி ஒரு டைம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் கூட்டிட்டு போறேன். ஐயோயோ போர் அடிக்குது அப்படின்னா வேணாம். நீங்க 2 நாள்ல ஒரு டே ஒரு நைட்ல நீ இப்படி ஆகுறீங்க. இப்போ 3 நாள் 5 நாள் எப்படி? ஆமா ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் சுத்தமா நல்லா இருக்கும். அது விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்லீப்பர்லயே இப்போ ரொம்ப கூட்டமாகுதுங்க. இறங்கி சொல்லப்போனால் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணோம் அப்படின்னா 3 நாளாக தொடர்ந்து என்னால் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். 1.5 நாள் தான் சரியாக வரும், இல்லாட்டி 1 நாள் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் பானுப்பிரியா ஒயிட் பம்கின் வச்சு ஹல்வா செஞ்சு கொடுங்க, உங்கள் ஃபேமிலியோட ரியாக்ஷன் வீடியோ பாருங்கள் அப்படின்னு. பம்கின் ஏஜும் கிசு
अमृतभंडा ना ना बोईतालू बोईतालू जे येलो कलर ஒயிட் கலர் பம்கின் இங்கே இல்லடி இங்கே இல்லடி நான் சமைச்சேன் சரி ஒயிட் கலர் பம்கின்ட்ட செய்தன ஜும்ர அந்தித்தில சர்ச் பண்றாங்க பேர் தெரியாம அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னுமே நானும் வீடியோல சொல்ல மறந்துட்டேனே நவ் ஏட்ட போய்தாலு நான் நீ 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்ல சமைச்சேன் அதுதான் நவ் தானடி கொக்காரு கொக்காரு இல்ல இல்ல கொக்காரு கொக்காரு சொன்னாங்க இல்ல என்ன சொன்னாங்க ஏதோ சொன்னாங்க ஒடியா லாங்குவேஜ் பையனா ஒடியா ஸ்கூல்ல படிச்சாராம் வெள்ளை பூசணிக்காவுக்கு பேர் ஒடியா லாங்குவேஜ்ல தெரியலையா அதுல ஹல்வா பண்ணி கொடுக்கணுமா என் கையால எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லு சாப்பிடவே இல்லடி குடுத்ததானே தெரியும் என் கையில நான் செஞ்சா எப்படி இருக்கும்னு சொல்லு ஆமா அதுல சீனி போட்டா இனிக்கும்ல நான் இப்ப ஐயாவுக்கு வந்துருச்சு என்னன்னு சரி சொல்லு பண்ணிடலாமா பாப்பா சாப்பிட்டேன்னா சொல்றேன் இதுக்கப்புறம் கிடைக்குதா என்னன்னு தெரியல ஆனா தயவு செய்து ஸ்வீட் ஐட்டம் மட்டும் என்ன செய்ய சொல்லாதீங்க என்னவோ தெரியல ஃபர்ஸ்ட் டைம் பாயசம் பண்ணேன் அதுவும் சொதப்பலா தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் தேங்காய் பர்ஃபின்னு சொல்லி அவ்வளோ செலவு பண்ணி ஆசாசியா பண்ணா அது தட்டோடய ஒட்டிக்குச்சு நம்ம தானே எடுக்கவே முடியல பாவெல்லாம் காய்ச்சி இப்படி இவ்வளோ பெரிய தட்டுல செஞ்சோமே சொதப்பல்ல முடிஞ்சு இவர் மறந்துட்டாரு அப்படிங்கிறப்போ ஸ்வீட் ஐட்டம் மட்டும் எனக்கு செய்யறதுக்கே பயமா இருக்கும் மற்றது எல்லாம் கூட சொதப்பலா இருந்தாலும் சரி செஞ்சிடலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸ்வீட் ஐட்டம்ங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய செலவாகுமா டைமும் எடுக்கும் வீட்டுல இருந்து பொண்ணு சமைக்க எப்படி தெரியும் எப்போதுமே அம்மா சமைக்கிற சாப்பாடு தானே சாப்பிடுறேன் விஐபி வீட்டு பொண்ணா இருந்தா நான் இங்க தங்கி இருப்பேனா ரொம்ப பேசுறீங்க அப்புறம் சமைக்க தெரியாது எப்படி சமைக்க தெரியுது தானே எனக்கு ஸ்வீட் செய்யதான் தெரியாது ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்காக ட்ரை பண்றேன் குவான்டிட்டி தான் எனக்கு கஷ்டம் எனக்கு பேசாம 100 ml கப்பு 200 ml கப்பு தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி எண்ணெய் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாமே எனக்கு கரெக்டாக வாங்கி கொடுங்க சரி அது சயின்டிஸ்ட் வாங்குவாங்க அது மாதிரி அதெல்லாம் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு ஸ்பூன் வைஸ் இருக்கு நான் பார்த்துட்டேன் எல்லாம் அது வேணா வாங்கி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கரெக்டா ட்ரை பண்றேன் மைண்ட் இல்லையா எந்த லெவலுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் இதுல வந்து ஏதாவது எப்போதும் சொல்ற ஒரே ரீசன் ஏன்னா நான் பேசுனது யாரையாவது கஷ்டப்படுத்திருந்தது இல்ல ஓவரா பேசுறேன் அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிகமா பேசுறாங்க என்கிட்ட சொல்ல அடிடி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ गाइस थैंक यू बाय